சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. சோழ நாட்டில் விஜயபூபதியின் பாதுகாப்பிற்காக வந்திருக்கிறோம் என்று கூறி சோழ வீரர்களின் உடையில் சென்ற வேளிர் வீரர்கள் இருவர் விஜயபூபதியை தாக்கியிருக்கிறார்கள். நல்ல வேளையாக அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. வலது புஜத்தில் பட்ட கத்திக்குத்து காயத்துடன் அவர் உயிர் தப்பிவிட்டார். அந்த வேளிர் வீரர்களை சிறைப்பிடித்து விட்டீர்களா? இல்லை, சம்பவம் நடந்த இடத்திலேயே விஜயபூபதி தன்னை தாக்க வந்த அந்த இருவரையும் கொன்று விட்டாராம். இந்த செய்தி இதுவரை எங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையே. மன்னா, இந்த செய்தி ஒற்றர் படை மூலமாக எனக்கு தெரிய வந்தது. அவர்கள் சோழ நாட்டிலும் மதுரையம்பதியிலும் கொற்கையிலும் ஆட்களை தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். யாரோ ஒருவன் அவர்களுக்கு தலைவனாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் ஒருவனை மட்டும் பிடித்து விட்டால் போதும், ஒட்டுமொத்த வேளிர்களையும் நாம் பிடித்து விடலாம். ஏன் செழியா? மதுரையம்பதி, கொற்கை, சோழநாடு என்று வேளிர்கள் முகாமிட்டிருக்கும் 3 இடங்களில் எங்கிருந்து அந்த தலைவன் செயல்படுகிறான் என்பதை கண்டுபிடித்து விட்டாயா? அதைத்தான் எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த தலைவன் நான் குறிப்பிட்ட அந்த இடங்களில் எப்போது எங்கே இருப்பான் என்பது எங்களுக்கே புரியாத புதிர். அத்தனை இடங்களிலும் அவன் செயல்பாடு இருக்கிறது. ஆனால் அவன் எப்பொழுது எங்கு இருப்பான் என்பதை கணிக்கவே முடியாது. ஏன் செழியன், அந்த வேளிர்கள் விஜயபூபதியை தாக்கிக் கொள்ள வந்ததற்கு ஏதேனும் பிரத்யேக காரணம் இருக்கிறதா? சோழ மன்னர் சோழ நாட்டில் இல்லாததால் அவர்கள் பக்கம் நம் கவனம் திரும்ப வேண்டும் என்று விஜயபூபதியை தாக்கியிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அப்படி என்றால் இங்கு முகாமிட்டிருக்கும் வேளிர்கள் நோக்கம் என்னவாக இருக்கும் என்று நீ எண்ணுகிறாய் செழியா? அதைத்தான் ஒற்றர்களை வைத்து நான் தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்களின் நோக்கம் எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் முறியடித்து விடுவோம். ரோமாபுரி தூதுவருக்கு வணக்கம். ஓ, வணக்கம் வணக்கம். வாருங்கள் வாருங்கள். நான் வீரபாகு. இவன் என் மகன் மகேந்திரன். உங்கள் இருவரையும் எனக்கு நன்றாகவே நினைவு இருக்கிறது. நான் பாண்டிய நாட்டிற்குள் வந்த முதல் நாள் அவையில் உங்கள் இருவரையும் நான் பார்த்திருக்கிறேன். பாண்டிய மன்னர் உங்கள் இருவரையும் எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அப்பொழுது உங்கள் இருவரையும் நான் சந்தித்ததுதான். அதற்கு பிறகு இப்பொழுதுதான் நான் சந்திக்கிறேன். தங்களை நேரில் வந்து சந்திக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் நினைத்தோம். ஆனால் தாங்கள் அதை விரும்புவீர்களோ மாட்டீர்களோ என்றுதான் தயக்கம் காட்டினோம். இதில் என்ன தயக்கம்? உங்கள் பாண்டிய நாட்டின் நட்பை நாடிதானே ரோமாபுரியிலிருந்து நான் வந்திருக்கிறேன். அதற்காகத்தானே என்னை தூதுவனாக தேர்ந்தெடுத்து அகஸ்டஸ் பெருமகனார் இங்கு என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் தாராளமாக என்னை வந்து சந்திக்கலாம். அன்றொரு நாள் பாண்டிய மன்னரின் தமக்கையார் அழகம்மை தேவியார் வந்திருந்தார். அவருடன் நீங்கள் இருவரும் வருவீர்கள் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் இருவருமே வரவில்லை. என் தாயார் தன் தம்பி பாண்டிய மன்னரை பார்த்து சொந்தம் கொண்டாட அவ்வப்போது இங்கு வருவார். ஆனால் நாங்கள் அப்படி வருவதில்லை. எப்போதாவதுதான் வருவோம். நீங்கள் மன்னரை பார்க்க வரவில்லை என்றாலும் மன்னர் உங்கள் இருவரையும் பற்றி என்னிடம் நிறைய பேசுகிறார். அப்படியா? அப்படி என்ன எங்களை பற்றி பேசுகிறார்? என் மைத்துனர் வீரபாகு அவர்கள் இந்த பாண்டிய நாட்டில் பல வீரர்களை உருவாக்கியவர். ஏன், எனக்கே அவர்தான் வாள் பயிற்சி கற்றுத்தந்த குருவாக இருந்தவர் என்ற புகழாரம் சூட்டுகிறார். மகேந்திரன், உங்களை பற்றி சொல்லும் போது என் தமக்கையாரின் மகன் மிகவும் அறிவு வாய்ந்தவன்.
மதிநுட்பம் அறிந்தவன், சிறந்த செயலாற்றல் கொண்டவன், எதையும் புதிய கோணத்தில் சிந்திக்கும் வல்லமை படைத்தவன். எதிர்காலத்தில் இளவரசர் இளம்வழுதிக்கு துணையாக பாண்டிய நாட்டில் பெரும் பொறுப்பை ஏற்கப் போகிறவன் என்றும் சிறந்தவன் என்றும் பாராட்டி பேசினார். பாண்டிய மன்னர் உங்கள் இருவரை பற்றி அப்படி சொன்னதும் என் மனதில் நீங்கள் இருவருமே உயர்ந்து விட்டீர்கள். ஆமா, உண்மைதான். தாங்கள் கூறியதை எல்லாம் கேட்ட பிறகுதான் தாங்கள் பாண்டிய நாட்டில் இருப்பதற்குரிய அருமையே எங்களுக்கு புரிந்தது. பெருமதிப்பிற்குரிய பாண்டிய மன்னரும் பெருமதிப்பிற்குரிய பாண்டிய நாடும் எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது என்பதும் புரிகிறது. அது மட்டுமல்ல, ரோமாபுரி தூதுவரான தங்களின் பெருமையும் இப்போதுதான் எங்களுக்கு புரிகிறது. என்னிடத்தில் என்ன பெருமை இருக்கிறது? நான் ஒரு சாதாரண தூதுவன். என்ன அப்படி சொல்லிவிட்டீர்கள்? அகஸ்டஸ் பெருமகனார் உங்களை தூதுவராக தேர்ந்தெடுக்கிறார் என்றால் அவர் எத்தகைய ஆற்றல் கொண்டவராக இருக்க வேண்டும்? உங்கள் ரோமாபுரியில் தூதுவராக அனுப்புவதற்கு தகுதியும் திறமையும் வாய்ந்த பல பேர் இருக்க அகஸ்டஸ் சீசர் அவர்கள் தங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம். விடாதீர்கள் அவனை. இந்த வழியாகத்தானே சென்றான். அதற்குள் எப்படி தப்பித்து போனான்? சிப்பியோ, மகேந்திரா, நீங்கள் இருவரும் அந்த வழியாக தேடுங்கள். நான் இந்த வழியாக தேடுகிறேன். வாருங்கள் வீரர், வாருங்கள். நாம் இப்படி போகலாம். பாருங்க. அமைச்சர் அனிருத்தரே, நான் காயம்பட்ட நாள் முதல் தாங்கள் ஒவ்வொரு நாளும் தவறாமல் வந்து என்னை நலம் விசாரிக்கிறீர்களே. இது என் கடமை மட்டுமல்ல விஜயபூபதியாரே. நான் உங்கள் மீது கொண்ட அன்பு, ஒரு காலத்தில் தாங்கள் எப்படி இருந்தீர்கள் என்பதை நன்கு அறிந்தவன் நான். அப்போதெல்லாம் மாமன்னரின் மைத்துனராகும் பாக்கியம் பெற்றும் இவர் இப்படி இருக்கிறாரே என்று பல நாட்கள் நான் வேதனைப்பட்டிருக்கிறேன். ஆனால் அப்படி இருந்த தாங்கள் மனம் மாறிய பின் இப்படியும் ஒருவர் இருக்க முடியுமா என்று வியக்கும் அளவிற்கு மன்னர் மீது எங்களை விட அதிக அளவில் ராஜ விசுவாசம் கொண்டவராக மாறிவிட்டீர்கள். தங்களது இந்த மாற்றத்தை சகித்துக் கொள்ள முடியாததால் தானே உங்கள் வேளிர்குடியை சார்ந்தவர்களே உங்களுக்கு இப்படி ஒரு தீங்கை செய்து விட்டார்கள். அதனால்தான் அவர்கள் இன்னும் எங்கெல்லாம் இருக்கிறார்கள், எந்த வடிவத்தில் மறைந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கண்டுபிடித்து அழித்து விட வேண்டும் என்றுதான் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இளவரசர் கிள்ளிவளவனும் சோழர் தளபதி பார்த்திபனும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தாலும் பாம்பின் கால் பாம்பறியும் என்பது போல் வேளிர்களின் நடமாட்டத்தை என்னால் தான் எளிதாக அறிந்து கொள்ள முடியும். அதனால்தான் இளவரசரோடும் பார்த்திபனோடும் இணைந்து
புறப்படுவதாக தீர்மானித்து விட்டேன். பார்த்தீர்கள் அமைச்சரே, 4 நாட்களுக்கு முன்பே நான் புறப்படுகிறேன் என்று எழுந்து விட்டார். ஆனால் காயத்தின் வலி ஆறாமல் அப்படியே அமர்ந்து விட்டார். நீங்களே சொல்லுங்கள், இந்த நிலையில் இவர் செல்வது சரிதானா? இப்போதுதான் காயம் மாறிவிட்டதே, இன்னும் ஏன் தாமதிக்க வேண்டும்? மேலே பார்க்கும்போது காயம் மாறி வடுவாக மாறிவிட்டது போல்தான் தோன்றுகிறது. ஆனால் உள்ளிருக்கும் ரணம் ஆறி இருக்காதே, அதற்காகத்தான் சொல்கிறேன். விஜய பூபதியாரே, மாமன்னரின் சகோதரியார் சொல்வது சரி என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. இன்னும் சில நாட்கள் நீங்கள் தாமதிக்கலாம் அல்லவா? ஏற்கனவே நாம் நிறைய தாமதித்து விட்டோம். இல்லாவிட்டால் எதிரிகள் நமது சோழர் படையிலேயே ஊடுருவி இருப்பார்களா? அதை பயன்படுத்திக் கொண்டு என்னை வந்து தாக்கியிருப்பார்களா? இது போன்ற தாக்குதல் மன்னர் மீதோ இளவரசர் மீதோ நடக்காது என்பது என்ன நிச்சயம்? அதனால் அவர்களை கண்டுபிடித்து அழிக்க நான் புறப்படத்தான் வேண்டும். பழுந்தூர் வேளார் விஜயபூபதியாருக்கும் மங்கம்மா தேவியாருக்கும் எங்கள் அமைச்சர் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கம். என்ன செய்தி? மாமன்னரும் புலவர் காரிக்கண்ணனாரும் தங்களை காண வந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, செல். உத்தரவு. இது என்ன அதிசயம்? மாமன்னர் புலவர் காரிக்கண்ணனாரோடு வந்து கொண்டிருக்கிறாராம். அவர் பூம்புகார் வந்து விட்டார் என்பதை தாங்கள் சொல்லவே இல்லையே அமைச்சரே. மாமன்னர் வந்து விட்டார் என்பது எனக்கே தெரியாது விஜயபூபதியாரே. நானும் இப்போதுதான் கேள்விப்படுகிறேன். வணங்குகிறேன். வணக்கம். வணக்கம் மன்னவா, பாண்டிய நாட்டில் இருக்கிறீர்கள் என்றல்லவா நினைத்துக் கொண்டிருக்கிறேன். மன்னர் பாண்டிய நாட்டிற்கு வந்து பாண்டிய மன்னரை சந்தித்து நலம் விசாரித்தார் அமைச்சரே. சோழ மன்னரோடு சேர மன்னரும் வந்ததில் பாண்டிய மன்னர் மிகவும் மகிழ்ந்து போய்விட்டார். ஆனாலும் நமது மன்னர் தொடர்ந்து அங்கேயே தங்கவில்லை. ஆம் அமைச்சரே, நாடு அமைதி பெற்றுவிட்டது என்று நாம் அனைவரும் நம்பிவிட்டோம். ஆனால் எனது ஆட்சி காலம் முழுவதும் நான் எதிரிகளோடு போராடித்தான் தீர வேண்டும் என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது. வேளிர்குல தலைவன் என்று எவனோ ஒருவன் புறப்பட்டு எங்கெங்கோ சிதறிக் கிடக்கும் வேளிர்களை இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறான். அங்கங்கே உள்ளவர்களை கொண்டு அவ்வப்பொழுது சில தாக்குதல்களையும் நடத்த முயற்சிக்கின்றான். அதன் எதிரொலிதான் இங்கு விஜயபூபதிக்கு நடந்திருக்கும் கொலை முயற்சி. மன்னவா, நோயுற்ற பாண்டிய மன்னருக்கு ஆறுதல் சொல்ல சென்றிருக்கும் நேரத்தில் தங்களுக்கு இது தெரியக்கூடாது என்றல்லவா நான் நினைத்தேன். அதனால் தானே தங்களுக்கு செய்தி அனுப்ப வேண்டாம் என்று நான் தடுத்தேன். ஆமண்ணா, இவர் அப்படி சொன்னது சரிதான் என்று எனக்கும் தோன்றியது. அதனால்தான் உடனே இங்கு நடந்ததை உங்களுக்கு தெரிவித்து விட வேண்டும் என்று துடித்த கிள்ளிவளவனை கூட நான் தடுத்து விட்டேன் அண்ணா. அப்படியும் உங்களுக்கு இந்த செய்தியை தெரிவித்து விட்டானா கிள்ளிவளவன்? மங்கம்மா, சோழ நாட்டில் உள்ள யாரேனும் சொல்லித்தான் எனக்கு விவரம் தெரிய வேண்டும் என்று நினைத்தாயா? சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு என்ற மூவேந்தர்களின் நாட்டில் நான் எங்கிருந்தாலும் சோழ நாட்டிற்குள் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் என் கண்காணிப்புக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கும். யாரும் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை இந்த கரிகாலனுக்கு இல்லை. வேறு சில காரணங்களுக்காக பாண்டிய நாட்டின் அண்டை நாடுகளில் துப்பு துலக்கிக் கொண்டிருந்த நான் விஜயபூபதியின் நிலை அறிந்ததும் பாண்டிய நாட்டிற்கு செல்லாமல் நேராக இங்கு வந்து விட்டேன். மன்னவா, தாங்கள் என் மீது கொண்டிருக்கும் அன்பை கண்டு என் நெஞ்சம் நெகிழ்கிறது. என் மீது தாக்குதல் நடந்த போது நான் எச்சரிக்கையாக இருந்து என்னை நான் காப்பாற்றிக் கொண்டேன். இருப்பினும் ஒருவனோடு போராடும் போது மற்றவன் கட்டாரியால் குத்திவிட்டான். அதை சமாளித்துக் கொண்டே இருவரையும் கொன்றுவிட்டுத்தான் நான் சாய்ந்தேன். அமைச்சரே, இது எவ்வளவு விபரீதமான நிலை என்று யோசித்தீர்களா? சோழ மன்னனின் அரண்மனைக்குள்ளேயே புகுந்து அவனது தங்கையின் கணவரை, சோழ மன்னனின் மைத்துனரை கொல்ல முயன்றிருக்கிறார்கள் என்றால் வேளிர்களின் சதி செயல் எவ்வளவு தீவிரமடைந்திருக்கிறது. அவர்கள் எந்த அளவிற்கு எல்லா இடங்களிலும் பரவி படர்ந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறதல்லவா? தாங்கள் சொல்வது உண்மைதான் மன்னவா. ஆனால் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தது முதல் இளவரசரும் தளபதியாரும் பூம்புகார் முழுவதையும் அலசி ஆராய்ந்து இனி எவரும் எதுவும் செய்துவிட முடியாத நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள். இருந்தாலும் எதிரிகளை என்னால் தான் எளிதாக கண்டறிய முடியும் என்பதால் இன்றே சென்று இளவரசரோடும் பார்த்திபனோடும் இணைந்து கொள்ள விரும்புகிறேன் மன்னவா. நாங்கள் மூவருமாக சென்று சோழ நாடெங்கும் பயணம் செய்து எதிரிகளை கண்டறிந்து அவர்களை அழித்து விட வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன் மன்னவா. பாருங்கள் அண்ணா, இவர் மார்பில் ஏற்பட்ட காயம் இன்னும் முழுமையாக கூட குணமாகவில்லை. அதற்குள்
நான் போக வேண்டும் என்று துடிக்கிறார். அதற்காக நீ ஏன் கலங்குகிறாய் மங்கம்மா? நீயே இப்போது சொல்லிவிட்டாயே மார்பில் பட்ட காயம் என்று. நமது வீர மரபின் பெருமையே மார்பில் காயம்பட வேண்டும் என்று விரும்புவதுதானே? தந்தையும் கணவனையும் களத்திற்கு அனுப்பி அவர்கள் மாண்டு விட்டார்கள் என்றதும், பாலகனான மகனையும் களத்திற்கு அனுப்பிய தாய் தனது மகன் முதுகில் காயம்பட்டு மடிந்தான் என்றதும் சீறிக்கொண்டு புறப்பட்ட வரலாற்றை நீ அறிவாய் அல்லவா? எனது மகன் முதுகில் காயம்பட்டது உண்மையானால் அவன் பாலருந்திய அமுதகுடத்தை அறுத்தெறிவேன் என்று சொல்லிவிட்டு சென்ற அவள் மகன் மார்பிலே காயம்பட்டு மடிந்ததை கண்டு மகிழ்ந்து போனாள் என்று நமது சங்கப்பாடல் முழங்குகிறதே. இன்று விஜயபூபதி பெற்றிருப்பதும் எதிரிகளோடு போராடி பெற்ற விழுப்புண் அல்லவா? மார்பிலே காயம்பட்டு விட்டது என்பதற்காக ஒரு வீரனால் வீட்டிலேயே அடைந்து கிடக்க முடியுமா? அதனால் விஜயபூபதி புறப்படுவதை நீ தடுக்காதே, உற்சாகப்படுத்தி புன்முறுவலோடு அனுப்பி வை. என்ன புலவரை, நான் சொல்வது சரிதானே? அதில் என்ன சந்தேகம்? தங்கள் சகோதரியும் அந்த வீர பரம்பரையில் வந்தவர்தான் என்பதை நிச்சயம் நிரூபிப்பார். மாமன்னரை சொன்ன பிறகு நான் ஏன் தடுக்கப் போகிறேன்? பிரபு, இன்றே புறப்பட்டு சென்று பகைவர்களில் ஒருவர் கூட மிச்சமில்லை என்று சொல்லும்படி அனைவரையும் அழைத்து விட்டு பாருங்கள். பலே மங்கம்மா, இதைத்தான் நான் உன்னிடம் எதிர்பார்த்தேன். விஜயபூபதி, இப்பொழுது ஏற்பட்டிருக்கும் சூழல் கடுமையானதுதான். அதனால் தான் அதை எதிர்கொள்ள நான் என் வழியில் சில முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறேன். அதற்காகவே பாண்டிய மன்னருக்கு அருகே இல்லாமல் என் பொருட்டு சேர மன்னரை அங்கு தங்க வைத்து விட்டு வந்திருக்கிறேன். நான் ஒருபுறம் முயற்சிப்பது போல் நீங்களும் சென்று உங்கள் வழியில் முயன்று வெற்றியோடு வாருங்கள். அமருங்கள். இளவரசே, தாங்கள் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்து விட்டதாக தெரிகிறது. அது என்னவென்று தெரிந்தால்தான் நாங்கள் எங்கள் கருத்துக்களை கூற முடியும். அமைச்சரே, இந்த அரியாசனம் எனது தந்தையார் அமர்ந்திருக்கும் சிறப்பு பெற்றதல்லவா? இந்த அரியாசனத்தில் இன்று நான் அமர்வது ஒருபுறம் பெருமையாக இருக்கிறது. அதே நேரம் அவர் உடல் நலமில்லாமல் படுத்திருக்கும் நிலை வந்திருப்பதால் அல்லவா நான் இப்போது இதில் அமர நேர்ந்தது என நினைக்கும் போது இப்படி அமர்வது முறைதானா என்றும் உறுத்தலாக இருக்கிறது. இளவரசே, இந்த அரியாசனம் தங்கள் முன்னவரான வழம்பழம்பன் என்ற பாண்டியர், நிலந்தரு திருவிற் பாண்டியன் என்றெல்லாம் புகழ்பெற்ற நெடியோனால் நிறுவப்பட்டு அவர் அமர்ந்து ஆட்சி புரிந்தது. அதையடுத்து அவர் வழியில் அவரது சந்ததியினர் அரசாண்டு வருகின்றனர். அந்த வரிசையில் தங்கள் தந்தையார் பெருவழுதி பாண்டியர் இந்த அரியாசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரிகிறார். அவருக்கு பின் வாழையடி வாழை என என்றேனும் ஒரு நாள் தாங்கள்தான் இதில் அமரப்போகிறீர்கள். இன்று தங்கள் தந்தையார் பொருட்டு அவரது பிரதிநிதியாக தாங்கள் இப்போது இந்த அரியாசனத்தில் அமர்வதால் தயங்குவதற்கு ஏதுமில்லை.